இந்த வீடியோவில் ஜெப்டோவில் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஜெப்டோவில் வரக்கூடிய ஆர்டரை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும், ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, ஜெப்டோ டெலிவரி ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வந்துட்டு தேவைப்படும், எந்தெந்த சிட்டியில் வந்துட்டு இந்த ஜாப் அவைலபிளாக இருக்குது, இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெப்டோ டெலிவரி பார்ட்னரா ஜாயின் பண்றதுக்கு பிளே ஸ்டோர்ல இருக்கிற ஜெப்டோ டெலிவரி பார்ட்னர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜாபுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணணும். இந்த ஆப்புக்கான லிங்க் வந்துட்டு நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஜெப்டோல ஜாயின் பண்றதுக்கு உங்ககிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் அக்கௌண்ட், பைக் இருந்துச்சுன்னா போதும் நீங்க ஜாயின் பண்ண முடியும். உங்ககிட்ட பைக் இல்லைனாலும் நீங்க ஜாயின் பண்ண முடியும். ஜெப்டோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யோ என்ன மனசியா உனக்கு? மாசம் 6000 ரூபாய் இஎம்ஐ பே பண்ணா போதும். ஆப் இன்ஸ்டால் பண்ண அப்புறமா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய சிட்டி அண்ட் ஸ்டோரை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்துட்டு அப்லோட் பண்ணுங்க. ஜெப்டோல நீங்க எந்த பைக் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்க அப்படி சொல்லிட்டு செலக்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட பைக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைசன்ஸ் வேணும். இ பைக் இருக்கு அப்படின்னா ஸ்லோவா போற இ பைக்கு வந்துட்டு லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்ககிட்ட பைக்கே இல்ல அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் எ வெஹிக்கிள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஜெப்டோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய சிட்டியை வந்துட்டு செலக்ட் பண்ணுங்க. ஜெப்டோ டெலிவரி ஜாப் எந்தெந்த சிட்டியில் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாருங்க. நீங்க செலக்ட் பண்ண சிட்டில இருக்கக்கூடிய ஜெப்டோ ஸ்டோர் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்க விருப்பப்பட்ட ஸ்டோர்ல நீங்க ஒர்க் பண்ண முடியும். ஒரு சில ஸ்டோர்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணணும். ஒரு சில ஸ்டோர்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு எந்த ஃபீஸும் நீங்க வந்துட்டு பே பண்ண வேணாம். ஒரு சில ஸ்டோர்ல நீங்க ஜாயின் பண்றதுனால ஜாயினிங் போனஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. நீங்க பார்ட் டைமா ரன் பண்றீங்க அப்படின்னா நியர்பைல இருக்கிற ஸ்டோர்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஃபுல் டைமா ரன் பண்றீங்க அப்படின்னா சிட்டி பக்கமா இருக்கிற ஸ்டோர்ல ஜாயின் பண்ணுங்க. அதிகமா சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சருக்காக ஒரு போட்டோ வந்துட்டு எடுத்து அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணுங்க. அவங்க கேட்டிருக்க டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வித்தின் 3 டேக்குள்ள நீங்க சப்மிட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஐடி வந்துட்டு ஓபன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஐடி ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண ஸ்டோர்ல போயிட்டு நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெப்டோல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஜெப்டோல ஜாயின் பண்ண அப்புறமா எப்படி ஒர்க் பண்றது, வரக்கூடிய ஆர்டரை எப்படி கம்ப்ளீட் பண்றது, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா பார்க்கலாம். டியூட்டி ஆன் பண்றதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ஸ்லாட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க எந்த டைம்ல ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த டைமுக்கான ஸ்லாட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணி புக் பண்ணுங்க. ஸ்லாட் புக்கிங் பண்ண அப்புறமா டியூட்டி ஆன் பண்றதுக்கு நம்ம ஸ்டோருக்கு போயிட்டு தான் டியூட்டி வந்துட்டு ஆன் பண்ண முடியும். ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி தான் ஷோ ஆகும். ஒரு 2 மினிட்ல இருந்து 5 மினிட் டைம் ஆகும் ரெடி ஆகுறதுக்கு. ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் வந்த அப்புறமா நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஆர்டர் ரெடியான அப்புறமா நம்பர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை வந்துட்டு ஸ்டோருக்குள்ள போயிட்டு அங்க ரேக் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ரேக்குக்கும் ஒவ்வொரு நம்பர் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த ரேக்ல இருக்கக்கூடிய பார்சலை எடுத்துட்டு அந்த ரேக் கீழே வந்துட்டு ஒரு பார்கோடு கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு ஸ்கேன் பண்ற மாதிரி இருக்கும். ரேக்ல இருக்கிற பார்கோட ஸ்கேன் பண்ண அப்புறமா ஸ்டார்ட் ஃபார் டெலிவரி கொடுங்க. ஜெப்டோல நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இதே மாதிரியான பேக்ல தான் போட்டு கொடுப்பாங்க. பார்சல் டெலிவரி பண்ண அப்புறமா இந்த பேக்கை ரிட்டர்ன் ஸ்டோர்ல கொடுக்கணும். நெக்ஸ்ட் கஸ்டமரோட டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் வந்துட்டு ஷோ ஆகும். அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணி ஈஸியாவே கஸ்டமர் லொகேஷன்ல ரீச் ஆக முடியும். கஸ்டமர் பிளேஸ்ல ரீச் ஆன அப்புறமா மார்க் அரைவ்டு கொடுங்க. நெக்ஸ்ட் பார்சலை ஒரு போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆர்டரை டெலிவரி பண்ணுங்க. ஆர்டர் டெலிவரி பண்ண அப்புறமா மார்க் டெலிவரியை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரோட லொகேஷன் காமிக்கும். ஸ்டோருக்கு போயிட்டு பேக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணதுனால நமக்கு 36 ரூபாய் கிடைச்சிருக்கு. இது மாதிரி தான் ஜெப்டோல வரக்கூடிய ஆர்டரை நம்ம வந்துட்டு டெலிவரி பண்ணணும். கீழே இருக்கிற ஏர்னிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ரேட் கார்டை கிளிக் பண்ணுங்க. ஜெப்டோல பேஸ் பே 15 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு ஆர்டரை எடுத்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணிட்டு ரிட்டர்ன் ஸ்டோருக்கு வரீங்க அப்படின்னா பேர் ஆர்டருக்கு உங்களுக்கு 35 ரூபாய் மினிமம் வந்துட்டு கிடைக்கும். பிக்கப் பண்ணிட்டு கஸ்டமரோட லொகேஷனுக்கு போறீங்க பாத்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் கிலோமீட்டருக்கு 10 ரூபாய் கொடுக்குறாங்க. டெலிவரி பண்ணிட்டு ரிட்டர்ன் ஸ்டோருக்கு வரீங்க பாத்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் கிலோமீட்டருக்கு 5 ரூபாய் கொடுக்குறாங்க. ட்ரெயின் சார்ஜ் வந்துட்டு 10 ரூபாய் கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர்ல இந்த ரேட் கார்டில் தான் ரன் ஆகுது. நீங்க சென்னை வேற சிட்டிஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்க உங்க ரேட் கார்டு டிஃப்ரெண்டா இருக்கா இல்ல சேமா இருக்கா அப்படின்னு. டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெப்டோல நீங்க இந்த வீக்ல ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் மண்டேல இருந்து
வெனஸ்டேக்குள்ள நீங்க என்ட்ரு பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. பேமெண்ட் எல்லாமே கரெக்டா கொடுக்குறாங்க. ஜெப்டோல மார்னிங் ஷிஃப்ட் இருக்கு, ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கு. மார்னிங் ஷிஃப்ட் வந்துட்டு மார்னிங் 4 o'clockல இருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும், ஈவினிங் ஷிஃப்ட் வந்துட்டு ஈவினிங் 4 o'clockல இருந்து மார்னிங் 4 o'clock வரைக்கும் 2 ஷிஃப்ட் வந்துட்டு அவைலபிளா இருக்கு ஜெப்டோல. ஜெப்டோல எவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜெப்டோல நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்சென்டிவ் வந்துட்டு கிடைக்கும். மினிமம் வந்துட்டு ₹302 நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா ₹60 இன்சென்டிவ் வந்துட்டு கிடைக்கும். ₹458 ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா ₹94 இன்சென்டிவ் கிடைக்கும். நம்ம ஜெப்டோல எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்சென்டிவ் வந்துட்டு கொடுக்குறாங்க. மார்னிங் ஷிஃப்ட்டில் இன்சென்டிவ் இருக்குது, அதே மாதிரி ஈவினிங் ஷிஃப்ட்லையும் இன்சென்டிவ் இருக்குது. நீங்கள் ஏர்ன் பண்ண இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா பீக் ஸ்லாட் வந்துட்டு 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பீக் ஸ்லாட் அப்படின்னா அதிகமா ஆர்டர் வர டைம் நம்ம அப்படி சொல்லுவோம். நீங்க ஸ்லாட் புக்கிங் பண்ணும்போதே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மார்னிங் ஷிஃப்டா இருந்தாலும் சரி, ஈவினிங் ஷிஃப்டா இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு 2 பீக் ஸ்லாட் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு இன்சென்டிவ் வந்துட்டு கிடைக்கும். ஜெப்டோல ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, மார்னிங் 10 o'clockல இருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ₹1000 இருந்து ₹1400 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். ₹2000 ஏர்ன் பண்றவங்களும் இருக்காங்க. நமக்கு வரக்கூடிய ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஏர்னிங்ஸ் இருக்கு. நீங்க பார்ட் டைமா ரன் பண்றீங்க அப்படின்னா 400 இருந்து ஒரு ₹700 வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஜெப்டோல பொண்ணுங்களும் அதிகமா ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்டே நான் கேட்டிருந்தேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. அவங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு ₹1000 ஏர்ன் பண்றாங்க. 7 days லீவ் போடாம ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 7000 இருந்து ₹8000 வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்றாங்க. ஓகே நண்பா, ஜெப்டோவை பத்தி ஃபுல் டீட்டெயிலா நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் சொல்றதுக்கு ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குற மற்ற நண்பர்களுக்கு உங்க கமெண்ட் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஜெப்டோல எப்படி ஜாயின் பண்ணுறது, ஜாயின் பண்ண அப்புறமா வரக்கூடிய ஆர்டர் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும், எவ்வளோ இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.